ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் எப்படி போயிட்டுருக்கு? 2 புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. மேபி நீங்கள் புக்ஸ் வந்து எங்கே வாங்குறதுன்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து 11th 12th பாலிட்டி புக் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ், யுனிவர்சல் புக் ஷாப் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த புக்ஸ் வந்து எனக்காக இல்லை, என் ஃப்ரெண்டுக்காக தான். அவள் கேட்டான்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே புக்ஸ் எல்லாமே நான் இ-சேவை மையத்தில் வந்து ஆர்டர் பண்ணி என்னென்ன புக் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு டோட்டலாகவே ஒரு 3000 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்க்ளூடட் மேக்ஸ் புக் எல்லாமே சேர்த்து வந்து ஒரே டைமில் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தான்றதுக்காக அந்த இன்ஸ்டா பேஜ் வந்து நிறைய வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரஸ்டபிள் பேஜ் அப்படின்னு நினச்சி தான் இவங்கக்கிட்ட புக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு எனக்கு ஒரு 5 டேஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு. இது 11th and 12th பாலிட்டி புக் வாங்கியிருந்தேன். நான் வாங்குகிற டைமில் வந்து ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2 புக்கோட ப்ரைஸே வந்து 399 தான். ஷிப்பிங்குமே கிடையாது, ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ 399க்கு இந்த புக் வந்து வர்த்தபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் என்கிட்ட ஸ்கூல் புக்குமே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் வந்து ஸ்கூல் புக்கு. இந்த 2 புக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட பேப்பர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக் குவாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது அந்த பேப்பர் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மற்றபடி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதிலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. புக் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் நான் புக்ஸ் எல்லாம் வாங்கின நேரம் பார்த்திங்கன்னா இப்போன்னு பார்த்து புக்கெலாம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வேறு சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் எந்த இயர் சேஞ்ச் பண்ணுறாங்க, மறுபடியும் புது புக்ஸ்லாம் வாங்கணுமா, அதை மறுபடியும் படிக்கணுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்க்கலாம், எப்படி புக்கு மாறினாலும் என்ன மாறினாலும் நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம படிக்கிறதுல வந்து மாற்றம்லாம் எதுவுமே கிடையாது. இதை ஷேர் பண்ணலான்னு தான் வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். Until it's bye from Kaushi, TNPSC aspirant. Bye.